ஓம் சாய்ராம். சாய் என்பர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். சாய்பாபாவின் சத்திய வாக்கு. என் அன்பு குழந்தையே, துணிந்தால் துணிந்தவனுக்கு பயம் இல்லைன்னு சொல்வாங்க. வாழ்க்கையில் முன்னேறி போகணும்னா அதுக்கு துணிவு மிகவும் அவசியம். அந்த துணிவை உனக்கு கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். என்னைக்கு நீ என்ன பாபான்னு சொல்லி பரிபூர்ணமாக சரணாகதி செஞ்சையோ அந்த நாள் தொடங்கி இன்று வரையிலும் என்னுடைய கண்காணிப்பில் நீ இருந்து கொண்டுதான் இருக்கிறாய் என்பதை மறவாதே. இப்போ மட்டும் இல்லை, எப்பவும் நீ என்னுடைய கண்காணிப்பில் தான் இருப்ப. ஏன்னா உன்னுடைய அன்பு, உன்னுடைய பக்தி அத்தனை தூய்மையானது. நான் என் குழந்தைங்க கையில் எதிர்பார்க்கறதெல்லாம் இதை மட்டும்தான். நேர்மையாக இருக்கணும், எண்ணம் தெளிவாக இருக்கணும், மனசு சுத்தமாக இருக்கணும். இந்த விஷயங்களை கடைபிடிக்கக்கூடிய உன்னை போன்ற பக்தர்களோட நான் எப்பவும் இருந்துக்கிட்டே தான் இருக்கேன். ஆனால் சங்கடங்கள் சூழும்போது உங்களையே நீங்களே நம்ப மறுக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது என் மேலேயும் உங்களுக்கு சந்தேகம் வரத்தானே செய்யும். அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அதை நீடிச்சு நிலைக்க வைக்காத அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். ஆமாம், உனக்குள்ள எந்த சந்தேகம் வந்தாலும் அதை உடனுக்குடனே தெளிவுபடுத்திக்க பாரு. ஏதாவது பிரச்சனை வந்தாலும் உடனே அதுக்கான தீர்வு என்னன்னு சொல்லி யோசி. நாளைக்குன்னு தள்ளி போட்டால் நல்ல வாய்ப்புகள் இன்றோடு முடிந்து போய்விடும் அப்படிங்கிறத மறந்துடாத. எந்த ஒரு வாய்ப்பும் உன் வாயில் கதவுல வந்து நிற்க செய்யும். ஆனால் அதை நீ தவிர்த்துட்டு அதை செய்யறதுக்கு நீ பயப்படும் போது தான் உன்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய மிகப்பெரிய நல்ல வாய்ப்புகளை நீ இழக்கிற. அதனால் எப்போவுமே நாளைக்குன்னு சொல்லி தள்ளி போடாத. அது போலவே தான் ஒரு சில வாய்ப்புகளை நீ உடனுக்குடனே எடுத்துக்கிட்டு பயம் இல்லாமல் சந்தேகப்படாமல் நீ முன்னேறி செல்லணும். ஏன்னா சந்தேகம்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தடைக்கல்லாக நிற்கும். நாம் இதை செஞ்சால் சரியாக வருமா, இதை செஞ்சால் நாம் தோத்து போயிடுவோமோ, இதை செஞ்சால் நமக்கு அவப்பெயர் வருமோ, இதை செஞ்சால் நமக்கு நல்லது நடக்குமா, இல்லை நமக்கு இதனால் ஏதாவது நஷ்டம் ஏற்படுமான்னு சொல்லி 1000 கேள்விகளை 1000 சந்தேகத்துங்களை எழுப்புறதுக்கு மாயை தயாராக இருக்கும். அந்த மாயையை வெல்வதற்கான வழி என்ன தெரியுமா? நீ என்ன நம்புற இல்லையா? அதே போலத்தான் உன்னையும் நம்பணும், உன்னை படைச்ச கடவுளையும் நம்பணும். நம்பிக்கை தான் வாழ்க்கை என் தங்கமே. இதை நீ ஒருபோதும் மறக்காத. நீ நம்பிக்கையோட முன்னேறி செல்லும் போது உன் கூடவே உன்னுடைய இந்த வெற்றி பயணத்தில் உன் சாய் நான் உன் கையை பிடிச்சிக்கிட்டு உன்னையே அறியாமல் உன்னுடன் நான் வந்து கொண்டே தான் இருப்பேன். உனக்கே தெரியாமல் உனக்கான பாதையை நான் காமிச்சிக்கிட்டு தான் இருக்கிறேன் என் தங்கமே. நம்பிக்கையோட என் கரங்களை பற்று. நான் உன்னை பத்திரமாக உன்னுடைய வாழ்க்கை பயணத்தை பத்திரமா மட்டும் இல்லை, சுலபமாக கடக்கிறதுக்கும் உதவியாக இருப்பேன். எல்லாமே நம்பிக்கையில் தான் இருக்கு என் தங்கமே. நீ முன்னேறி செல். உனக்கான மார்க்கம் ரொம்ப தூரத்தில் இல்லை, அது ரொம்பவே கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்பு. நான் உனக்கான பாதையை ஏற்கனவே வகுத்து விட்டேன். அந்த பாதை என்ன தெரியுமா? வெற்றி பாதை. இந்த க்ஷணம், இந்த நிமிஷம் நீ என்னுடைய இந்த வாசகத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறன்னா இது சாதாரணமான விஷயம் கிடையாது. என்னுடைய அருள் மழையை நீ அனுபவிக்கக்கூடிய நேரத்தை எட்டி பிடிச்சிட்ட அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதனால் இந்த நொடி தொடங்கி உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நிகழப்போகிறது. நம்பு என் தங்கமே. நீ வாழ்க்கையில் உன்னுடைய திறமைக்கான அங்கீகாரத்தையும் உன் திறமைக்கான கூலியையும் பெறக்கூடிய காலகட்டத்தை நெருங்கிவிட்டாய். உன்னுடைய கஷ்டகாலங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்துருச்சு. இனி உன்னுடைய வாழ்க்கையில் என் அருளோடு வசந்தம் வீசத் தொடங்கும் என்பதை மறவாதே. நான் உன் கூட தான் இருக்கேன். நம்பு. உன்னை மட்டும் இல்லை, உன்னை நம்பி இருக்கிற உன்னுடைய குடும்பத்தையும் நான் பாதுகாப்பேன். எந்த கவலையும் இல்லாமல் தைரியமாக உன்னுடைய திறமையை வெளிப்படுத்து. அதற்கான அங்கீகாரம் நிச்சயமாக என் அருளோடு கிடைக்கும். நீயே எதிர்பார்க்காத அளவுக்கு நீ 100% வெற்றியை எதிர்பார்த்தியானா உனக்கு 200% வெற்றி கிடைக்கும். ஏன்னா
அதுக்கு நீ தகுதியான என் குழந்தை. அதனால் கவலையை விடு. இனி உன் வாழ்க்கை வசந்தமாக மாறும் என் அருளோடு. ஓம் ஸ்ரீ சாய்ராம். இது போன்ற பாபாவின் அற்புதமான அருள் உரைகளை கேட்பதற்கு இணைந்திருங்கள். சாய் சாத்விக் லைஃப் ஸ்டைல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது இது போன்ற பாபாவின் அற்புதமான பதிவுகள் தொடர்ந்து வரும். அதற்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய லைக் எனக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை வழங்கும். இதுபோல் நிறைய பாபாவினுடைய பதிவுகளை உங்களுக்கு தருவதற்கு எனக்கு அது உதவிகரமாக இருக்கும். இந்த பதிவை உங்களை போலவே இருக்கக்கூடிய சாய் பக்தர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு அற்புதமான பதிவோடு உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாயி, ஸ்ரீ சாயி, ஜெய ஜெய சாயி.